வான்வெளியிலேருந்து அருள் பெரும் ஜோதியாவே வந்தவருங்க ராமலிங்க சுவாமி. நீ ராமலிங்க சுவாமியை பின்பற்றிக்கிட்டு உட்கார்ந்தா இருக்கணும். அவரு தான் ஜோதியை காட்டணுமா வேண்டாமாங்கிறது அவர் தீர்மானிக்கணும். நீயே ராமலிங்க சாமியா மாறிடுவேன்னு குதிச்சேன்னா நான் என்ன பண்றது? அகால மரணம் அடைஞ்சு போகும். ஞானத்தை நான் பண்றேன், நான் நிலை அடைகிறேன், நான் அதை பண்றேன். அப்ப ஞானியோடைய பழக்க வழக்கத்தை, ஞானியோடைய உணவை, ஞானியோட செயல்கள் எல்லாத்தையும் எடுத்து அப்ளை பண்றான் வாழ்க்கையில. அது அப்படி இப்படின்னு தலை அப்படியே ஓடுது, தெரிக்குது. உடல் தாங்குமா? உடல் உஷ்ணம் தாங்குமா? அவங்க ஆசைப்படுறாங்க. வடலூர்ல இருக்கிற ராமலிங்க சுவாமிகள் கொடுத்த அந்த தொகுப்பை படிக்கிறதுக்கு இங்க ஆள் கிடையாது. ஏன்னா அது படிக்க முடியாது, அதை முழுமையா கேட்க முடியாது, அதை உணர்றதுக்கான வாய்ப்பை தேடுன்னா அவங்க பண்ண மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஷார்ட் ரூட்ல எங்கெங்கெல்லாம் என்னென்ன மாதிரி வீடியோ கிடைக்கும், என்னென்ன மாதிரி புத்தகம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஆசையில ஒரு ஞானிய ஒரு 6 மாசத்துக்குள்ள இன்னொரு ஞானி இங்கொன்னு வாரினா அவனுடைய தேடுதல் தீவிரமா இருக்குன்னுலாம் இல்லை, அவனுடைய ஆசை தீவிரமா இருக்கு. வடலூர்ல இருக்கிற வடலூரை சார்ந்து இருக்கிறவங்க அத்தனை பேரும் வள்ளலார் மாதிரி மாறணும்னு நினைச்சதுனாலதான் அந்த ரிலீஜனை அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போக முடியல. முக்கியமான காரணமே அதான். புத்தர் மாதிரி இருக்கிறவங்களுக்கோ, வள்ளலார் மாதிரி இருக்கிறவங்களுக்கோ, கர்த்தர் மாதிரி இருக்கிறவங்களுக்கோ, அல்லாஹ் மாதிரி இருக்கிறவங்களுக்கோ கடவுளை வழிபடுறதோட கடவுள் மாதிரியே மாறணும்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டாங்க.